பிரைஸ் லார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் யாவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை நோக்கி பார்ப்பதில்லை, மனுஷனை நோக்கி பார்க்குறோம். அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கெட்டது செய்கிறாங்க, ஆனாலும் கூட ஆசீர்வாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க என்று சொல்லி அநேக நேரங்கள் நாம் சிந்திக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது தேவனை மட்டுமே தான் தவிர மனுஷனை பார்க்கவே கூடாதுங்க. தேவன் நல்லோருக்கும் தீயோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கார். அவங்களுக்கு பலனுக்கு தக்கதான தண்டனையை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து போகாதீங்க. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு முதல் காரணம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இது எதுக்காக சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா தேவன் ஆபிரகாமை நோக்கி பார்த்தார், ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தார். இதுதாங்க இந்த காரியத்தை அவன் செய்தால் போதும்,